வட மாநிலங்கள்ல இன்று முதல் நவராத்திரி பண்டிகையானது கொண்டாடப்பட உள்ளது. இந்த பண்டிகையை அங்க கொண்டாடுறப்ப என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, கர்பா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு வகையான கோலாட்டம் அங்க ஆடுறது வழக்கம். இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நள்ளிரவு அப்படி இல்லைன்னா மதிய நேரம், பகல் நேரங்கள்ல ஒரு சில மணி நேரங்கள்ல இந்த நடனமானது அங்க நடைபெறும். இந்த நடனத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, அங்குள்ள பெண்கள் அங்குள்ள ஆண்களோட இணைந்து நடனம் ஆடுவது அப்படிங்கிறது ஒரு வழக்கம். அது மட்டும் இல்லாம முகம் தெரியாத பல ஆண்களுமே இந்த அரங்கத்திற்குள்ள அங்குள்ள பெண்களோடும் அங்குள்ள மக்களோடும் இணைந்து நடனம் ஆடுவது அப்படிங்கிறதுமே ஒரு வழக்கம். இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இந்த அரங்கிற்குள்ள வரணும் அப்படின்னா அவங்க இந்து மதத்தினரை சார்ந்தவராக மட்டுமே இருத்தல் வேண்டும். ஆனா இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்க போனா, பிற மதத்தினருமே இந்த அரங்கத்திற்குள்ள வராங்க அப்படிங்கிற ஒரு சர்ச்சையான பிரச்சனை இருக்கிறதுனால இந்த நிர்வாகிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அதாவது அந்த அரங்கத்தினுடைய நிர்வாகிகள், உரிமையாளர்கள்லாம் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, புதுசா ஒரு இனோவேட்டிவா ஒரு ஐடியா ஒன்று கிரியேட் பண்றாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணோம் அப்படின்னா இந்த நிகழ்ச்சி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம ஸ்மூகமா போகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவை எடுப்பாங்க. இந்த இடத்துல தான் பாஜக நிர்வாகியான சிண்டு வர்மா அவர்கள் சர்ச்சையான ஒரு ஐடியாவை ஒன்று இந்த இடத்துல கொடுத்திருக்காரு. இது குறித்து அவர் பேசுறப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த வருஷம் கர்பா பந்தலுக்கு வராங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே கொடுக்கிற பிரசாதத்தை மாத்தணும். அதாவது இந்த பிரசாதம் என்ன அப்படின்னா, அந்த அரங்கிற்குள்ள வரும்பொழுது நுழைவாயிலே வச்சு அந்த பிரசாதம் கொடுக்கிற மாதிரி அதை மாத்தணும் என்னன்னு சொல்லியிருக்காரு. என்ன மாத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்முடைய கோமாதாவான பசுமாட்டுடைய கோமியத்தை வருபவர்களுக்கு பிரசாதமா கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த கோமியத்தை அருந்திட்டு உள்ள வரும்பொழுது நெற்றில சந்தன திலகம் அவங்க வச்சுக்கிட்டு வரணும். இப்படி எல்லாம் வச்சுட்டு வந்தா மட்டும்தான் உள்ள அனுமதி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் அறிவிச்சிருக்காரு. இப்ப வரைக்கும் கர்ப்பா பந்தலுக்குள்ள போனோம் அப்படின்னா ஆதார் கார்டை காமிச்சு எல்லாமே சரியா இருக்கா அப்படின்னு அங்க உள்ள நிர்வாகிகள் சரி பார்த்த பிறகுதான் போயிட்டு இருக்காங்க. ஆனா என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இந்த ஆதார் கார்டையுமே மாஃபிங் செய்யப்பட்டு புகைப்படமோ பெயரோ மாத்தி எல்லாருமே திருட்டுத்தனமா உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த முறையை மாத்தி இந்த கோமியத்தை குடிச்சிட்டு நெத்தியில சந்தனம் வச்சுக்கிட்டு தான் உள்ள போனோம் அப்படிங்கிற புதிய முறையை பாஜக நிர்வாகி அறிமுகப்படுத்தியிருக்காரு. அறிவியலும் தொழில்நுட்பமும் வளர்ந்து வரும் இந்த காலகட்டங்கள்ல முந்தைய காலங்கள்ல இருந்த மாதிரியே கோமியம் குடிக்கணும், சந்தனம் வச்சுக்கிட்டு போனோம் அப்படின்னு அறிவுரை சொன்ன இந்த பாஜக நிர்வாகியை கண்டிச்சு பலரும் அவங்களுடைய கருத்துக்களை சமூக வலைதளங்களை முன் வச்சிட்டு இருக்காங்க.